வெற்றி கொடி கட்டு பட பாணியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துவிட்டு இறப்பு சான்று பெற்று இறந்து விட்டதாக கூறி ஏமாற்றும் மோசடி பேரிவல்களை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜூன் மாதம் தெரிய வருது, இவங்க எல்லாமே ஒரு நியூஸ்லேனிக்கே போகாமல் படம் மோசடி செஞ்சது. சட்டப்பூர்வமாக ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது கூட அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சார். நாங்கள் எல்லாம் வெட்டுறது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த நயனசர் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் ஆகிய இருவரும் STS ஏர் டிராவல்ஸ் என்ற பெயரில் வெளிநாட்டிற்கு இளைஞர்களை வேலைக்கு அனுப்பும் தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஏஜென்ட்டுகளை வைத்து அவர்கள் மூலம் வேலையில்லாத இளைஞர்களிடம் மாதம் 2 லட்சம் ரூபாய் ஊதியம் என ஆசை வார்த்தை கூறி நியூசிலாந்துக்கு வேலைக்கு அனுப்புவதாக சொல்லி சுமார் 100 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. 1000 குடும்பங்களுக்கு மேலே 1000 பேருக்கு மேலே எல்லாத்தையுமே என்னைய மாதிரி எல்லாருமே ஏமாந்துருக்காங்க சார். குறைஞ்சபட்சம் 100 கோடி ஏமாத்திருக்காங்க சார். ஆனால் யாரையுமே அவங்க நியூசிலாந்துக்கு அனுப்பலை சார். எல்லாருமே துபாய் வரைக்கும் போயிட்டு எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டாங்க சார். அங்கே சோறு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் எல்லாருமே திருப்பி ரிட்டன் அதில் நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விற்று நான் பெத்த பிள்ளைய கூட பார்க்காம கொள்ளாமல் 1.5 வருஷமாக நான் இருக்கேன் சார். ஆனால் எல்லாருமே சொந்தக்காரவங்க சார். எல்லாருமே என் குடும்பத்துலேருந்து எல்லாருமே சண்டை போட்டு இன்றைக்கி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். இருக்கிற சொத்து எல்லாமே போச்சு சார். திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 60க்கும் மேற்பட்டோரிடம் 12 கோடி ரூபாய் அளவில் பணத்தை ஏமாற்றியுள்ளனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு இளைஞர்களையும் வெளிநாட்டிற்கு இவர்கள் வேலைக்கு அனுப்பவில்லை என கூறப்படுகிறது. வேலைக்கு அனுப்பாததால் ஏஜென்ட்டுகள் மூலம் வாங்கிய பணத்தை இளைஞர்கள் திரும்ப கேட்கும் பொழுது ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் இருவரும் பணத்தை சுருட்டி கொண்டு தலைமறைவாகியுள்ளனர். இந்த அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிற முக்கியமான 2 குற்றவாளிங்க யாருன்னா, இவங்க ஃபோட்டோவில் காமிக்கிறவங்க தான். இவர் தான் ஜியாவுல் ரஹ்மான். இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே 80 கோடி ரூபா 100 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காரு. இவர் இறந்துட்டதாக டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் இறக்கலை. இவர் மாதிரி இருக்கிற ஒரு அனாதை பாடியை எடுத்து இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணதாக தான் எல்லா எவிடன்ஸும் இப்போ வந்திருக்கு. ஸோ 2வது ஆள் யாருன்னா இவர் தான். இவர் பேர் தான் ஹரிகரன். இவர் தான் முழுக்க என்ன காரணமே. நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் இவர் மட்டும்தான். இவர் நினச்சிருந்தா இந்த குற்றத்தை தடுத்துருக்கலாம். பட் இவரு அந்த குற்றத்துக்கு உடந்தே இருந்ததுனால தான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 60 பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஜியாவுல் ரஹ்மான் தான் இறந்துவிட்டதாக கூறி தனக்கான இறப்பு சான்றிதழையும் வாங்கி வைத்துக் கொண்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். ஜியாவுல் ரஹ்மான் குடும்பத்தாரிடம் பணத்தை கேட்கும்போது இறப்பு சான்றிதழை ஆதாரமாக கொண்டு அவர் இறந்துவிட்டார் என பொய் கூறி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பணத்தை கொடுத்து ஏமாந்த வேதனையிலும் மற்ற பணத்தை பெற முடியாத விரக்தியிலும் ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் ஆகிய இருவர் மீது உயிரோடு இருக்கும் நபருக்கு இறப்பு சான்றிதழ் கொடுத்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் SP அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் சுபாஷ் மீது பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, பணம் கொடுத்தவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் மாதம் தெரிய வருது, இவங்க எல்லாமே ஒரு நியூஸ்லேனிக்கே போகாமல் படம் மோசடி செஞ்சது. சட்டப்பூர்வமாக ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது கூட அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சார். நாங்கள் எல்லாம் வெட்டுறது.